ஸ்ரீமத் பாகவதம் பஞ்சமஸ்கந்தம். 5வது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாக இருக்கிற பஞ்சமோத்தியாய 5வது அத்தியாயம். ரிஷபதேவன் உபதேசம் பண்ணுறதாக்கும் இந்த அத்தியாயத்தில் பார்க்குறோம். கத்தியங்களும் பத்தியங்களும் கூடி கலர்ந்ததாக்கும் இந்த 5வது ஸ்கந்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். இந்த 5வது அத்தியாயத்தில் 1 முதல்க்கு 27 வரைக்கும் இருக்கிற பார்ட்டு ஸ்லோகங்களாக்கும் 28லேருந்து 35 வரைக்கும் இருக்கிற பாகங்கள் கத்திய பாகங்களுமாக்கும். அப்படி ஸ்லோகங்களும் கத்தியங்களும் கூடி கலர்ந்த அவஸ்தையிலேயாக்கும் இந்த அத்தியாயத்தையும் நம்ம பார்க்குறோம். ரிஷபதேவனாக்கும் உபதேசம் பண்றார். அதனால ரிஷப ஓவாச்ச. 1வது ஸ்லோகம். ந அயம் தேஹா தேஹபாஜாம் நிருலோகே கஷ்டான் காமான் அர்ஹதே விட்புஜாம் ஏ தபஹா திவ்யம் புத்ரகா ஏன சத்வம் சுத்யேது யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். நாயம் தேஹோ தேஹபாஜாம் நிருலோகே கஷ்டான் காமான் அர்ஹதே வித்புஜாம் யே தபோ திவ்யம் புத்ரகாயேன சத்வம் சுத்யேத்யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் த்வனந்தம். ரிஷபன் அப்படிங்கிற விஷ்ணு பகவான் சொன்னார். புத்திரர்களை கூப்பிட்டுண்டாக்குன்னு சொல்றார். அதனால புத்திரர்களே அப்படின்னு கூப்பிட்டு ஆரம்பிக்கிறார். கிருமி கீடாதிகளுக்கு கூடியும் கிடைக்கிற ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கிற பலவிதமான அழியக்கூடின சௌக்கியங்களை அடையறதுக்கானது கிடையாது மனுஷ சரீரம். தபசனுஷ்டிச்சு அந்தக்கரண சுத்தி வருத்தி பிரம்மானந்தம் அப்படிங்கிற அந்த பேரின்பத்துக்கு போகணும் அப்படிங்கிறதாக்கும் மனுஷ ஜென்மத்தோடு லட்சியம். ராஜாவுக்கு பிரஜகளெல்லாம் புத்திரர்களாக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த முனிகளோடு சத்திரத்தில் புத்திரர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதுனாலையும் ரிஷபதேவன் புத்திரகா புத்திரர்களே அப்படின்னு கூப்பிட்டு உபதேசம் பண்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். சொந்தம் புத்திரர்களை மாதிரி தான் ரிஷபராஜா பிரஜகளையும் பாரபட்சம் இல்லாதக்கி பார்த்தது. அதனால பிரஜகளையும் ஸ்வபுத்திரர்களையும் ஒரு சேர சேர்த்தி கூப்பிடுறார். புத்திரர்களே புத்திரகா அப்படின்னு
എന്നിട്ട് உபதேசம் பண்றார். ஆச்சார அனுஷ்டானங்களோடு கூடிட்டு, സമയ നിഷ്ഠയോട് കൂടിയിട്ട്, പങ്ക്ച്വാലിറ്റിയോട് കൂടിയിട്ട് ലക്ഷ്യപ്രാപ്തി അടയണം. നൃലോകെ മനുഷ്യர்கள் വാഴற ലോകത്തിലെ தேகபாஜாம் நவத்வாரங்கள் இருக்கிற மனுஷ சரீரம் கிடைச்சிட்டு, புரஞ்சன உபாக்கியானத்தில மனுஷ சரீரத்தை நவத்வாரங்களோடு கூடி வர்ணிச்சதை நம்ம பார்த்ததாக்கும். அப்படி இருக்கிற திவ்யமான சரீரம் கிடைச்சிட்டு திவ்யமான சரீரம் அப்படிங்கிறது எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்ததுக்கு அப்புறமாவாக்கும் நமக்கு இந்த மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கிற முக்தி பதத்தில் எத்தறத்துக்கு நம்மளை ஹெல்ப் பண்ற மனுஷ சரீரம் கிடைச்சிட்டு, மனுஷ சரீரம் கிடைச்சவாளுக்கெல்லாம் அயம் இந்த தேகா மனுஷ சரீரம் விட்புஜாம் மலத்தை சாப்பிடுற கிருமி கீடங்களுக்கு கூடியும் கிடைக்கிற ஏதெல்லாம் கஷ்டான் சிரமகரமான காமான் விஷயங்கள் இருக்கோ, பசி தாகம் மைதுனம் தூக்கம் வலி இப்படியெல்லாம் இருக்கோ, அതൊന്നും மனுஷன் அப்படிங்கிற சரீரம் எடுத்தவன் ந அர்ஹதே அர்ஹிக்கிறதில்லை. பல பல கஷ்டங்களை இந்திரியங்கள் வழி நம்ம ரிசீவ் செய்யறோம். பிரபஞ்சத்தில் சர்வ உயிரினங்களுக்கும் இந்திரியங்களால இருக்கிற பல பல கஷ்டங்கள் இருக்கு. மனுஷனுக்கு இந்திரியங்களால இந்த கஷ்டங்களொന്നും துன்பங்களொന്നും வரக்கூடாது. மன இந்திரியங்களை அடக்கி நிப்பாட்டி அந்தக்கரண சுத்தி வருத்துறதுக்கு மனுஷாளுக்கு சாதிக்கும். நிறைய உயிரினங்கள் இருக்கு. அந்த எல்லா உயிரினங்களுக்கும் இதுக்கு சாத்தியமாகாது. புத்தியை உபயோகிச்சு இதுக்கான முயற்சி பண்றதுக்கு மனுஷாளுக்கு தான் சாதிக்கும். மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டு கூடியும் அந்த பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றவா ரொம்ப ரொம்ப கம்மி தான். எல்லா உயிரினங்களுக்கும் அதுக்கு சாதிக்காது. പലതരത്തിലെ പലവിധ ചിന്തനകളോട് കൂടിയിട്ട് പലവിധ ബിഹേവിയറോട് കൂടിയിട്ട് ആളുകളെല്ലാം ഇരിക്കാം. ഫോർ എക്സാമ്പിൾക്ക് குறிப்பிட்ட டைமில் காப்பி டீ இதெல்லாம் ഉപയോഗിച്ച് പഴക്കമാനവാൾക്ക് அந்த കൃത്യ സമയത്തിൽ ഡെയിലി കാപ്പിയും ടീയും ഒന്നും കിടക്കலைன்னா ടെൻഷൻ ആകും. ஏதாவது ஒரு டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கிறத திடீர்னு ஸ்டாப் ஆனா டென்ஷன் ஆகும். ஒரு நாளைக்கு பார்க்கலைன்னா அதுக்குள்ள வர கதாபாத்திரங்களோட நிலைமை எப்படி இருக்குமோ அப்படிங்கிற தோணல் உண்டாയി അതൊരു ടെൻഷൻ ഉണ്ടാക്കും. ஒருத்தரும் பேசுறதுக்கு இல்லாதக்கு தனியா ஒரு வீட்டுக்குள்ள வளர்த்த பேச்சுவார்த்தைக்கு கூடியும் ஆരും இல்லையே அப்படிங்கிற തോന്നல்ல ടെൻഷൻ ഉണ്ടാകും. விஷயங்கள் எல்லாம்
சிரமங்களை தரக்கூடியவையாக்கும், நிம்மதியை இல்லாம பண்றதாக்கும் இந்த விஷயங்கள். அப்படிங்கிறது விஷயங்கள் பலதும் பலதும் மாறுபட்டு பல ஆளுகளுக்கும் அனுபவப்படுறது. நிம்மதி அப்படிங்கிறது இல்லாம போறதுக்கு இந்த பிரகிருதி விஷயங்கள் பெரிய ஒரு காரணமாக்கும். மனுஷ ஜென்மம் இந்திரியங்களால இருக்கிற தொந்தரவை அனுபவிக்கிறதுக்கு இருக்கிறதாக்குமா? அப்படின்னாக்கும் ரிஷபதேவன் அந்த சபையில கூடி இருக்கிறவாகிட்ட கேட்கறது, துச்சமான ஆக்ரக சாத்தியதைக்காയിട്ടുള്ള ஜென்மம் கிடையாது சிரஷ்டமான இந்த மனுஷ சரீரம். மனுஷ சரீரத்தால திவ்யமான தபஹா தபசு அனுஷ்டிக்கணும். ஏனா அப்படி அனுஷ்டிக்கிற தபசால சத்துவம் அந்தக்கரணம் அப்படிங்கிறது சுத்தியேது புனிதமாகிறது. யஸ்மாத் அந்தக்கரண சுத்தியால து ஆகட்டும் அனந்தம் டோப்மோஸ்ட் லட்சிய பிராப்தியான பிரம்ம சௌக்கியம் பிரம்மானந்தம் கிடைக்கிறது அப்படிங்கிறதாக்கும் மனுஷ ஜென்மத்தோடு லட்சியம். തപസ്സനുഷ്ഠിച്ച് പരബ്രഹ്മ പദവിയിൽ എത്തിച്ചേരണം. ഇതാക്കും മനുഷ്യ ജന്മത്തോട് ലക്ഷ്യമായിട്ടിരിക്കണം. மனுஷ ஜீவிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரயர். எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா ஆயிட்டாக்கும். இப்படி புத்தி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சரீரம் நமக்கு கிடைச்சிருக்கு. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் மாதிரியே தூக்கம், சாப்பாடு, தாகம், மைதுனம் இதெல்லாம் மனுஷாளுக்கும் இருக்கு. ஆனா எல்லா உயிரினங்களிலிருந்தும் மனுஷா புத்தி அப்படிங்கிற விசேஷ தன்மை இருக்கிறதுனால மாறுபட்டு இருக்கா. அதனால எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிற மாதிரி தூக்கம், சாப்பாடு, தாகம், மைதுனம் இது மட்டும் கிடையாது மனுஷ லட்சியம். இந்திரிய கண்ட்ரோல் பண்ணிண்டு மனசு பிரகிருதி விஷயங்களில ஓடி நடக்காம மனசை அடக்கணும். மனசு பிரகிருதி விஷயங்களில ஓடி நடந்தானா இந்திரியங்களை அடக்கி நிறுத்துறதுக்கு சாதிக்காது. மனச புத்தி அப்படிங்கிற கடிஞான் உபயோகிச்சு பிடிச்சு கட்டி ஒரு ரதத்துல இருக்கிற 5 குதிரைகளா இருக்கிற அந்த குதிரைகளை கண்ட்ரோல் பண்ற மாதிரி பஞ்சேந்திரியங்களை அடக்கி நிறுத்தினானா ஆனந்த அனுபவம் உண்டாகும். மனுஷ ஜென்மம் விருதா பாழாக்கி களையக்கூடாது. சச்சித் ஆனந்த ஸ்வரூபனை தரிசிக்கிறதுக்கு அந்த கரண சுத்தி அப்படிங்கிறது மஸ்ட். பிரகிருதி விஷயங்களிலேருந்து மனசை பிடிச்சு இழுத்து அந்தராத்மாவில லயிப்பிச்சு ஆத்மாராமனாயிட்டு பரமானந்தம் அனுபவிக்கணும். இப்படி எல்லாமாக்கும் ரிஷபதேவன் அந்த சதஸில் எல்லாருக்கும் உபதேசம் அப்படிங்கிறத செய்யறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாபி அப்படிங்கிற ராஜர்ஷியில சந்தோஷமடைஞ்ச பகவான் நாபியோடு தர்மபத்னியான மேரு தேவியில புத்திரனாயிட்டு
അവതരിച്ച് ദിവ്യപുരുഷനാക്കും ഋഷഭദേവൻ. ജന്മന ഭഗവത് ലക്ഷണങ്ങൾ ഋஷபனில் காணப்பட்டது. சமபாவனை, சாந்தி, வைராகியம், ஐஸ்வர்யம் இப்படி இருக்கிற ஈஸ்வர பாவங்கள் ഋഷഭദേവனில் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருந்தது. പ്രജകളോടും ബ്രഹ്മജ്ഞാനികളോടും ദേവതകളോടും അനുഗ്രഹ ആശിസ്സുകളോട് കൂടിയിട്ട് ഋഷഭദേവൻ രാജ്യഭരണം ആരംഭിച്ചാർ. ശരീര തേജസ്സാലിയും ശരീരബലത്താലെയും വീര്യത്താലെയും യശസ്സാലെയും ഋஷபன் அப்படிங்கிற பேருக்கு அர்ஹனாய் தீர்ந்தார். சில டைமில் எல்லாம் இந்திரன் ഋഷபன் அப்படிங்கிற அந்த தேவன்கிட்ட இருக்கிற அந்த சக்கரவர்த்தி கிட்ட இருக்கிற பொறாமை காரணமாயிட்டு மழை வர்ஷிக்கிறதுலேருந்தும் மேகங்களை தடங்கல் பண்ணி நிப்பாட்டினான். அப்போதெல்லாம் புன்னகையோடு கூடிட்டு ഋഷഭദേവൻ സ്വന്തം യോഗശക്തി ഉപയോഗിച്ച് മഴ പെയ്യ വെപ്പർ. പുത്രനോട് ഈശ്വരഭാവത്തെ കണ്ണാല പാത്ത് തെരിഞ്ഞ നാഭി രാജ്യത്തെയും പ്രജകളെയും പൂർണ്ണമായിട്ട് പുത്രൻ കിട്ട ഒപ്പടച്ചിട്ട് ധർമ്മപത്നിയോട് കൂടിയിട്ട് ഈശ്വരഭാവനയിலேயே മുഴുകിണ്ട് കടസിയിലെ ഭഗവത് സാമ്യം പ്രാപിച്ച് ശരീരത്തെ ഉപേക്ഷിച്ചാർ. ഋഷഭനാകട്ടും ഇന്ദ്രപുത്രിயான ജയന്തിയെ திருமணம் பண்ணிண்டு ശ്രുതിയിലെയും സ്മൃതിയിലെയും ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്ന കർമ്മങ്ങളെല്ലാം വേണ്ടപടി അനുഷ്ഠിച്ചാർ. മഹാഗൃഹസ്ഥനായിട്ട് വാഴ്ക്കയെ തുടർന്നാർ. ജയന്തിയിലെ 100 പുത്രர்களும் ഉണ്ടാന. അതിലെ മൂത്ത പുത്രനാക്കും മഹായോഗിயான பரதன். பரதனை முன்னிறுத்தியாக்கும் பாரதம் அப்படிங்கிற பேர் வந்து சேர்ந்தது. ഋഷഭ புத்திரர்களில் ஃபேமஸான நவயோகிகள் இருக்கா. ഋഷഭപുത്രர்கள் எல்லாருமே புகழ் பெற்றவாளாயிட்டும் யஜ்ஞம் பண்றதுல தால்பര്യം இருக்கிறவாளாயிட்டும் கர்ம விசுத்தர்களும் ஆயிருந்தா. ഋഷഭദേവനാകട്ടും ஆத்மனிஷ்டனாயிட்டு தன்னோட கர்மத்தை செஞ்சார். லௌகீகங்களான இந்த பிரகிருதி விஷயமான எந்த ஒரு விஷயமும் அவரோட மனசை டச் பண்ணலை. அத்வைத ஆனந்த அனுபவத்தில் முழுகி அவர் பிரம்மபாவம் அடைஞ்சார். ஒரு நடன மாதிரி கர்மம் பண்ற இடத்துலையும் சமர்த்தமாயிட்டு அவர் வேலைகளெல்லாம் செஞ்சார். முன்னே பின்னே தெரியாதவாகிட்ட கூடியும் பாசத்தோடும் கருணையோடு கூடிட்டு நடந்துட்டார். ഋഷഭദേവനോട് കൂടെ ചേർന്ന് ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் രീതിയിലെ தர்மார்த்த காமங்களை உபதேசிக்கலாம் அப்படின்னு அந்த ஜனங்கள் கூடியும் டிஸ்கஸ் பண்ணினா. രാജ്യത്തിലെ இருக்கிற ജനങ്ങളോട് കൂടി ചേർന്ന് ஒவ்வொருத்தருக்கும் உச்சிதமான ரீதியில தர்மார்த்த காமங்களை ഋഷഭദേവൻ காட்டி கொடுத்தார். மோட்ச மார்க்கம் எல்லாருக்கும் உபதேசிச்சார்.
சிரேஷ்டர்கள் எப்படியாக்குமோ வாழறா, அதை பின்தொடரணும் அப்படின்னாக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற பாவம். பிரம்ம தத்துவம் ரிஷபதேவனுக்கு பூர்ணமாயிட்டு தெரிஞ்சிருந்தது இருந்தா கூட ராஜ்யத்தில் இருக்கிற பிரஜகளோடு கர்மானுஷ்டானத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் வராத விதத்தில் அதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார். தேச காலங்களுக்கு தகுந்த மாதிரி யஜ்ஞாதி கர்மங்கள் எல்லாம் நிர்வகிச்சார். ரொம்ப பாசத்தோடு கூடிட்டு ரிஷபதேவன் ஈஸ்வர ஆராதனாரூபமான அவரோடு ஆட்சியில எல்லார்கிட்டையும் பாசத்தோடு கூடி நடக்கிற ரிஷபதேவன் பகவானை நினைச்சுண்டே രാജ്യത്തെ പരിപാലനം പണിന ഋഷഭദേവൻ അവരോട് ആட்சியில ആർക്കും എന്തൊരു ആഗ്രഹവും இருக்க வேண்டி வரலை. காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் இருந்தது. அப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு பிரம்மர்ஷிகளையும் பிரஜகளையும் எல்லாம் அவரு கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணினார். அவளையெல்லாம் சாட்சி நிப்பாட்டிண்டு புத்திரர்களுக்கு ரொம்ப தீர்க்கமான உபதேசத்தை கொடுத்தார். ந அயம் தேஹா தேஹபாஜாம் நிருலோகே கஷ்டான் போகான் அர்ஹதே விட்புஜாம் ஏ தபஹா திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்யேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். நிருலோகே தேஹபாஜாம் மனுஷிய உலகத்தில் வாழறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கிறவாளுக்கு அயம் தேஹா இந்த மனுஷ சரீரம் விட்புஜாம் ஏ கிருமிகீடங்கள் அனுபவிக்கிற கஷ்டான் போகான் ரொம்ப ரொம்ப துக்கப்பிரதங்களான விஷய சுகங்களை ந அர்ஹதே அனுபவிக்கிறதுக்காயிட்டு உள்ளது கிடையாது. மனுஷ சரீரம் அப்படிங்கிறது சிரேஷ்டம். புத்திரகாக எல்லாரையும் ஒரு சேர குழந்தைகளே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். திவ்யம் தபஹா சமதர்சனம் அப்படிங்கிற திவ்யமான தபசு அனுஷ்டிக்கிறதுக்கு உள்ளதாக்கும் இந்த மனுஷ சரீரம். ஏன சத்துவம் சுத்தியேது அதனால சித்தம் ராகத்வேஷங்கள் எல்லாம் இல்லாம புனிதமாகும். யஸ்மாது அப்படி சாத்தியமானாக்கா அனந்தம் பிரம்ம சௌக்கியம் லிமிட் இல்லாத பிரம்மானந்தம் அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கும். மனுஷலோகத்தில் ஜனிக்கிறதுக்கு அவசரம் கிடைச்சவாளுக்கான இந்த மனுஷ சரீரம் கிருமிகீடங்கள் அனுபவிக்கிற டோப் மோஸ்ட் துக்கங்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சரீரம் கிடையாது. குழந்தைகளே சமதர்சனம் அப்படிங்கிற திவ்யமான தபஸ் அனுஷ்டிக்கிறதுக்காகவும் இந்த மனுஷ சரீரம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால சித்தம் ராகத்வேஷங்கள் எல்லாம் இல்லாமாயி தூய்மையாயிடும். அந்தக்கரண சுத்தி சாத்தியமான லிமிட் இல்லாத பிரம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு அவர் உபதேசிச்சார். தபோ திவ்யம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் மூணாவது லைன்ல இருக்கு. திவ்யமான தபஸ் அனுஷ்டிக்கிறதுக்காக்கும் இந்த மனுஷ சரீரம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னவாக்கும் இந்த திவ்யமான தபசு? சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற சமதர்சனம் சதா சர்வத்திர நினைச்சு உறப்பிக்கிறதாக்கும் இந்த திவ்யமான தபசு. அதை எப்படி சாதிக்கும்? அதுக்கு முதல்ல அத்வைத போதம், அதாவது சத்தியம் மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறத உறுதி செய்யணும். தொடர்ந்து பேத சிந்தனைகளும் ராகத்வேஷங்களும் வெடிஞ்சு கர்ம ரங்கத்தில் மனசோடு சமநிலையை கொண்டு வந்து சேர்க்கணும். சுகதுக்கங்களில ஆடி இழகாம இருக்கிற மனசோடு சமநிலை அதாக்கும் யோகம். மனசோடு சமநிலை,
திருடம் ஆகிற வரைக்கும் திருடமாக எண்டில்லாத பிரம்மானந்தம் உள்ள ரொம்ப வழியும். எல்லாரும் எல்லாம் செய்யறது சுகத்துக்காக ஆக்குமே. சதா ஜீர்ணிச்சு நசிக்கிற ஜட விஷயங்கள் அது முக்கியமான சுகத்தொன்னும் தராது அப்படின்னு சிந்திக்கிற எல்லாருக்கும் அது புரிபடும். விஷய சுகங்களை ஆசிரியிக்கிற இந்திரியங்கள், அந்த இந்திரிய சுகங்கள் கிருமி கீடங்களுக்கு கூடியும் கிடைக்கிறதே. மனுஷ சரீரத்தில் விசாரம் செஞ்சு அந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அப்படி அனந்தமான பிரம்ம சௌக்கியம் அனுபவிக்கிறதுக்குமான எபிலிட்டி அந்த புத்தி இருக்கு. அந்த புத்தியை வேண்டபடி உபயோகிக்காதக்கு இந்திரிய சுகங்களில் அட்டாச்மெண்ட் அனுபவிக்கிற மனுஷன் கிருமி கீடங்களுக்கு துல்லியனாக்கும் அப்படின்னு இங்கே ரிஷபதேவன் உபதேசிச்சார். ரிஷபதேவன் தொடர்ந்து சொல்றார், சஜ்ஜன சங்கமமாக்கும் துக்க மோஜன ரூபமாயிருக்கிற மோட்சத்துக்கான கதவு. ஆரெல்லாம் ஆக்கும் சஜ்ஜனங்கள், அதையும் அவரு சொல்றார். சமச்சித்ததை இருக்கிறவா, சாந்தமாயிட்டு இருக்கிறவா, கோபம் இல்லாம இருக்கிறவா, இவாளெல்லாமாக்கும் சுகிருத்துக்களான சஜ்ஜனங்கள். பௌதீக ஆக்கிரகங்களில் அட்டாச்மெண்ட் ஆகாதக்கு பரபிரம்மத்தில் புத்தி உറപ്പിച്ച് நிறுத்துறவாளாக்கும் சஜ்ஜனங்கள். அழியக்கூடின விஷயங்கள் இந்த பிரகிருதியில் இருக்கிறதெல்லாம் மனுஷனோட மனசை அட்ராக்ட் பண்றவையாக்கும். ஆத்மாவை தெரிஞ்சுக்காம இருக்கிற காலம் வரைக்கும் இந்த மோகம் தொடரும். ஆத்மாவை மறக்கிற ரூபமான மோகம் அப்படிங்கிறது எப்பவும் துக்கத்தை உண்டாக்கிண்டே இருக்கும். நான் அப்படிங்கிற அகங்காரமும் என்னோடது அப்படிங்கிற மமதையுமாக்கும் மோகத்துக்கான காரணங்கள். இதை ஆருக்காக்குமோ உபேட்சிக்கிறதுக்கு முடியறது, அப்படி உபேட்சிக்கிறதுக்கு சாதிக்கிறவா மோக விமுக்தர்களாயிட்டு ஆத்மானந்தத்தை கண்டத்துறா. சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற சத்திய தர்ஷன ரூபமாக இருக்கிற ஞானத்தால் மட்டுமே அகந்தா மமதா பாவங்கள் மாறி கிடைக்கும். எப்படின்னு ரிஷபதேவன் புத்திரர்களுக்கும் அந்த சபையில கூடி நிற்கிற அத்தனை பேருக்கும் உபதேசம் பண்ணினார். ரெண்டாவது ஸ்லோகம், மகத் சேவாம் துவாரம் ஆஹுஹு விமுக்தேஹே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம். மகாந்தஹ தே சமசித்தாஹ பிரசாந்தா விமன்யவஹ சுஹ்ருதஹ சாதவஹ ஏ. மகத் சேவாம் துவாரமாஹுர் விமுக்தேஸ்தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம். மகாந்தஸ்தே சமசித்தா பிரசாந்தா விமன்யவ சுஹ்ருத சாதவோ ஏ. சஜ்ஜனங்களை சேவிக்கிறது அப்படிங்கிறது மோட்சத்துக்கான ஒரு என்ட்ரன்ஸ் ஆயிட்டு ஞானிகளால சொல்லப்படுறது. நாரி சங்கம் அப்படிங்கிறது நரக கவாடமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. சமச்சித்ததை, சுஹ்ருத் பாவம், கோபம் இல்லாத தன்மை, ரொம்ப சௌமிய பாவம், இப்படியெல்லாம் இருக்கிறவாளாக்கும் சஜ்ஜனங்கள். ரிஷபதேவனோடு உபதேசம் தொடர்றது. மோட்சத்துக்கான வழியும் நரகத்துக்கான வழியும் எடுத்து சொல்றார். மகத் சேவாம், சஜ்ஜனங்களை சேவிக்கிறது அப்படிங்கிறது விமுக்தேஹே, மோட்சத்தோடு, அதானது பிரகிருதியிலேந்து பிரகிருதி அப்படிங்கிற பந்தனத்திலேந்து விடுபடுற அந்த மோட்சத்தோடு துவாரம் என்ட்ரன்ஸ் அப்படின்னு வழி அப்படின்னு
ஆஹோஹு சொல்லப்படுறது. சிரேஷ்டமான ஞானிகளாக்கும் இதெல்லாம் சொல்றா, இப்படியெல்லாம் பாடி புகழ்த்துறா. சஜ்ஜன சம்சர்க்கம் நம்மளை மோட்சத்துக்கு கொண்டு செல்லும். துஷ்டர்களை பார்த்தானா தூர விலகணும். சத்சங்கம் வழியாக்கும் நிசங்கத்துவம் அப்படிங்கிற மோட்சத்துல எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும் அப்படின்னு வித்வான்மார்கள் எல்லாம் சொல்றா. நாரி சங்கமம் நரக என்ட்ரன்ஸ் ஆக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்திரீ சங்கமம் நம்மளை மறுபடியும் மறுபடியும் இந்த பந்தனத்துல கட்டி போடும் பிரகிருதியில. இത്രയും சொன்ன ரிஷபதேவன் சஜ்ஜன லட்சணங்களை எடுத்து சொல்றார். சத்சங்கம் வழியாக்கும் ஜீவன் முக்தி அப்படிங்கிற மனுஷனோடு லட்சியஸ்தானத்தில் எத்துறதுக்கு சாதிக்கும். தமோத்வாரம் நரகத்தோடு லட்சணம் அப்படிங்கிறது துக்கங்களுக்கான ஒரு வழியாக்கும், என்ட்ரன்ஸ் ஆக்கும், பாதையாக்கும். யோஷிதாம் ஸ்திரீகள் கிட்ட, ஸ்திரீகள் அப்படின்னு சொன்னதுங்க அஜானமயமாயிருக்கிற புத்தி இருக்கிறவாகிட்ட அப்படின்னு அர்த்தம். இங்க ஜெண்டர் ஆயிட்டு எடுக்கப்படாது. ஸ்திரீ புருஷ ஜெண்டர் ஆயிட்டல்ல இங்க ஸ்திரீத்துவம் அப்படின்னு சொன்னது. அஜானமயமான புத்தி இருக்கிறவாகிட்ட சங்கி சங்கம் அட்டாச்மெண்ட் இருக்கிறவாளுமாயிட்டு இருக்கிற அந்த சங்கம், பிரகிருதி விஷயங்கள் கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட் இருக்கிறவாளுமாயிட்டு உள்ள சங்கம் நரகத்துக்கான என்ட்ரன்ஸ் ஆக்கும். அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகங்கள் ஒடுங்காம இருக்கிறவாளோடு அட்டாச்மெண்ட் இருக்கிறவாளுமாயிட்டு இருக்கிறவாளோடு சங்கம் நரகத்துக்கான என்ட்ரன்ஸ் ஆக்கும். துஷ்டர்கள் கிட்ட, அதானது சத்குணம் இல்லாதவாகிட்ட கூட்டு கூடினானா அவளோடு துர்குணம் நமக்கு வந்து சேரும். பிரகிருதி விஷயங்களை மட்டும்தான் அவ சிந்தனை பண்ணுவா, அதே ஒரு டெண்டன்சி நமக்கும் வந்து சேரும். சத்குணிகளோடு கூட்டு கூடினானா சத்குணம் வந்து சேரும். இங்க சத்குணம் அப்படின்னு சொன்னது பகவானோடு கூடி சேர்ந்து இருக்கிறது. துர்குணம் அப்படின்னு சொன்னது பகவான் கிட்ட இருந்து நகர்ந்து நிற்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்மளோட மனசு அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரியாக்கும். நம்ம கிளீன் ஆயிட்டு கண்ணாடிக்கு முன்னால நின்னானா நன்னா அழகா தெரிவோம். ഒരുവിധ അലങ്കാരവും പണിക്കാതേക്ക് തൂങ്ങി എந்திരിച്ചപടി കണ്ണാടിയോട് മുന്നാലെ പോയി നിന്നാലോ നമ്മളെ പാക്കറത്തേക്ക് ചിലപ്പോൾ നമുക്കേ പിടിക്കാതെ അഗ്ലി ആയിട്ട് തോന്നും. ചങ്ങാതി നന്നാനാ കണ്ണാടി വേണ്ട. തനക്ക് താനേ മിത്രമാകലാം, തനക്ക് താനേ ശത്രുവുമാകലാം. സജ്ജനങ്ങളോട് കൂടിച്ചേർന്നാനാ തനക്ക് താനേ മിത്രമാകലാം, അസജ്ജനങ്ങളോട് കൂടിച്ചേർന്നാനാ തനക്ക് താനേ ശത്രുവാകലാം. அசஜனங்கள் அப்படின்னு சொன்னது இங்க பகவான் கிட்ட இருந்து நகர்ந்து நிற்கிறவா, பகவான் ஸ்மரணை இல்லாதவா, அவளையாக்கும் இங்க அசஜனங்கள் அப்படின்னு சொன்னது. சஜ்ஜனங்கள் அப்படிங்கிறது சத்குணம் இருக்கிறவா, பகவானுக்கு சத்குணமாக்கம் உள்ளது. இப்ப பகவானோடு கூட கூடி சேர்ந்து இருக்கிறவாளுக்கும் சத்குணம் ஜாஸ்தியா இருக்கும். சஜ்ஜனங்களோடு கூடி சேர்ந்தானா தனக்கு தானே மித்திரமாகலாம், அசஜ்ஜனங்களோடு கூடி சேர்ந்தானா இந்த பிரகிருதி விஷயங்களில கூடி சேர்ந்து தனக்கு தானே சத்ருவாகலாம். துக்கம் இருக்கிற இடத்துல நம்ம போனானா அவ அனுபவிக்கிற துக்கத்தை நம்மளும் அனுபவிக்கிறோம். சந்தோஷமான இடங்களில நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணினா அவ அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்துல நம்மளும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். பிரகிருதி விஷயங்களிலிருந்து விடுபட்டு பரம்பொருளை பிராபிக்கிறதுக்கு முயற்சி செய்யாதவாளாக்கும் அசஜ்ஜனங்கள். பிரகிருதி விஷயங்களிலிருந்து விடுபட்டு பரம்பொருளை பிராபிக்கிறதுக்கு முயற்சி செய்யறவாளாக்கும் சஜ்ஜனங்கள். அப்படி இருக்கிற சத் சங்கத்துல நம்மளும் கூடி சேர்ந்தானா நமக்கும்
முக்தி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு சாதிக்கும். மோட்சத்துக்கான ഒരു LKG എൻട്രൻസ് ആക്കും സത്സംഗം. സത്സംഗം നമ്മളെ പടിപടിയായിട്ട് ടോപ്പ് മോസ്റ്റ് സ്ഥാനമാണ് മുക്തിപദത്തിലെ എത്തിക്കും. அதுக்காயிட்டு எல்லாரும் பூர்ண ஆரோக்கியத்தோடு கூடி இருக்கிற டைமிலேயே நன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வயசாயிட்டு எல்லா கடமைகளையும் செஞ்சு முடிச்சிட்டு பகவானை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஆரும் வேஸ்ட் ஆயிட்டு வாழ்க்கையை பாழாக்கி களையக்கூடாது அப்படின்னு ரிஷபதேவன் சொல்றார். வயசாயிட்டு பார்த்துக்கலாம், பகவானை கூப்பிடுறது அப்படின்னு பெண்டிங் வைக்கக்கூடிய விஷயம் இல்லை. பகவத் பதத்தை பூஜிக்கிறது அப்படிங்கிறது வயசானா கண்ணு காணாது, காது கேட்காது, இந்திரியங்கள் ஒர்க் பண்ணாது, பாகவதம் படிக்கணும் அப்படின்னு கீழே உட்காந்துக்க முடியாது. இனி சேரில் உட்காந்து படிக்கலாம்னு வச்சாலோ கண்ணு ஒர்க் பண்ணாது. இனி அடுத்தவா சொல்றத காது வழியாக கேட்டுக்கலாம்னாலோ காதும் கேட்கறதுக்கு மந்தமாயிருக்கும். அதனால நல்ல ஆக்டிவேட்டாக இருக்கிற யௌவன பிராயத்திலேயே பகவானை கூப்பிடுற அந்த முயற்சியில ஈடுபடுத்தணும் நம்மளை. மன இந்திரிய நியந்திரணங்கள் வழி அந்தக்கரண சுத்தி வருத்திண்டு ஆத்மசாட்சா்காரம் அப்படிங்கிறது அடையறதுக்கு சாதிக்கும். யோஷிதாம் சங்கி சங்கம் அப்படிங்கிறத இங்க நாரி சங்கமம் ஆயிட்டு ஸ்திரீ சங்கமம் ஆயிட்டு அர்த்தம் எடுத்தானா, ஸ்திரீ சங்கத்தால அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டானா காம ஆசக்தி இருக்கிறவாளுமாயிட்டு இருக்கிற சங்கம் புருஷர்களை காம விசாரங்களுக்கு அடிபணியறவனாயிட்டு மாற்றும். அதே மாதிரி காம விசாரங்கள் கூடுதல் இருக்கிற புருஷர்களுமாயிட்டு ஸ்திரீகள் கூடி சேர்ந்தானா அந்த ஸ்திரீகளுக்கும் அதே மாதிரியே காம விசாரங்கள் ஜாஸ்தி ஆயிடும். பகவத் சிந்தனை வராத்த விதத்தில் ஜீவிக்கேண்டி வரும். அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்கிரகங்களுக்கு பின்னால ஓடி ஓடி காலச்சக்கரம் உருண்டோடி வாழ்க்கை அவசானிக்கிறது. பகவானை சேவிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட டைம் கிடைக்காம போறது. அதே மாதிரி காமாசக்தி கூடுதல் இருக்கிற புருஷர்களாயிட்டு ஸ்திரீகளுக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட் காரணம் ஸ்திரீகளுக்கு காமாசக்தி கூடுறதுக்கு காரணமாகிறது. காமாசக்தி ஜாஸ்தி இருக்கிற ஸ்திரீகளுமாயிட்டு புருஷர்களுக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட் புருஷர்களுக்கும் காமாசக்தி கூடுறதுக்கு காரணமாகிறது. அதனால அதிகமான அமிர்தம் விஷம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான கேர்ஃபுல்லாயிட்டு ஜீவித யாத்திரை நடத்தணும் அப்படின்னு ரிஷபதேவன் உபதேசிக்கிறார். அப்படி இல்லை அப்படின்னா நரகத்தில் போய் பதிப்போம். ரஜோகுண தமோ குணங்களிலேருந்து படிப்படியாயிட்டு சத்குணத்துக்கு உயரத்துக்கு முயற்சி பண்ணணும். சத்குணத்திலேருந்து ரஜோகுண தமோ குணங்களுக்கு வீழ்ந்து போகாக்கி இருக்கிறதுக்கு ஸ்ரத்தையோடு கூடிட்டு வாழணும். மகாந்தகா நல்ல அந்த கரணம் இருக்கிற ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத சத்குணம் மட்டும் இருக்கிற சஜ்ஜனங்கள் அவ சமச்சித்தாக சமபுத்தி இருக்கிறவாளாக்கும். தனக்குள்ள இருக்கிற ஜீவ சைத்தன்யமாக்கும் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவாளாக்கும். நானும் இந்த பிரகிருதியில சர்வதும் பரமாத்மாவோடு அம்சங்களாக்கும் அப்படின்னு நினைக்கிறவாளாக்கும். அவா அந்த சஜ்ஜனங்கள் பிரசாந்தாக சௌமியபாவம் இருக்கிறவாளாக்கும். சத்குணம் கூடி இருக்கிறதுனால அவளில் ரஜோகுண தமோ குணங்கள் பிரகடமாகாததுனால
அவளுக்கு டென்ஷன் இல்லை, அதனாலேயே பிரசன்ன பாவத்தில் அவா இருப்பா. விமன்யவஹா, மன்யு சொன்னா கோபம், கோபதாபங்கள் இல்லாதவாளாக்கும் സജ്ജനങ്ങൾ. വിമന്യവഹ, ഏ സുഹൃദഹ, സജ്ജനങ്ങൾക്ക് എല്ലാരുകിട്ടെയും സുഹൃദ്ഭാവമാക്കമുള്ളത്, ആരുകിട്ടെയും ശത്രുതാഭാവം കിടയാത്. ഹൃദയത്തിലെ ആനന്ദ സ്വരൂപനായിട്ട് എല്ലാരോട് ഹൃദയത്തിലെയും ஆனந்த ஸ்வரூபனாயிட்டு இருக்கிற அந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் பார்க்கிறவாளாக்கும் அவ. ஏ சாதவஹா, அடுத்தவாளை ஹெல்ப் செய்யறதுக்கு சன்மனஸ் இருக்கிறவாளாக்கும் சஜ்ஜனங்கள். தே, அவளாக்கும் சஜ்ஜனங்கள். இப்படி ரிஷபதேவன் தனக்குத்தானே சத்ருவாகலாம், தனக்குத்தானே மித்திரமாகலாம் அப்படிங்கிறத எடுத்து சொல்றார். நரகத்துக்கான துவாரத்தையும் மோட்சத்துக்கான துவாரத்தையும் சுட்டி காட்டுறார்.